Hi friends, welcome to Zeenath's World. இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிற ரெசிபி மட்டன் கிரேவி தான். அதுவும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவியை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுடுவோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்கணும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த எண்ணெயிலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கையிலேயே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம வேறு எதுவுமே வெங்காயம்லாம் போட போகிறது கிடையாது. தக்காளி ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதில் போட்டுருங்க. இந்த மட்டன் கிரேவிக்கு இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த தக்காளி தான். வெங்காயம் எதுவுமே தேவையில்லை, தக்காளி வச்சு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. எண்ணெய் நல்லா மேலே படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. இப்போ மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டனை இதில் ஊற்றிடலாம். தண்ணியோடு ஊற்றிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு அதுலேயே இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா சுண்ட விட போகிறோம். அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி இது. இந்த மட்டன் கிரேவி இட்லி சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், மிளகுத்தூள் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.